Sabbath everyone. எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரையும் மறுபடியுமாக ரொம்ப நாள் கழித்து பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம். ஆண்டவர் நல்ல தருணத்தை தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த காலாண்டு பார்த்திங்கன்னா நம்ம யோவான் புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு பாடங்களாக நம்ம படிச்சுட்டு வரோம். நம்ம இன்னைக்கு 9வது வாரம். 9வது வாரத்தில் உள்ள பாடத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம படிக்க போகிறோம். நாம் இந்த பாடத்தை படிப்பதற்கு முன்பதாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவருடைய கிருபைக்காகவும் ஆவியானவருடைய வழிநடத்தலுக்காக நாம் ஜெபிப்போம். கிருபையும் கனம் பொருந்திய பரலோக தகப்பனே, இந்த நல்ல கிருபைகளுக்காக நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த விசேஷமான நேரத்திலும் ஆண்டவரே, இந்த உலகத்திலே புரியாத ஒரு முக்கியமான ஒரு கருத்தை குறித்து நாங்கள் படிக்க போகிறோம் சுவாமி. ஆண்டவர், இது நாங்கள் வெறுமனே படிப்பது நிமித்தமாக எங்களுக்கு புரிய போவதில் இல்லை என்பதை நாங்கள் அறிவோம். உங்களுடைய ஆவியானவரை கொண்டு எங்களை வழிநடத்துங்க, எங்களோடு கூட பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற பொக்கிஷத்தை நாங்கள் திறந்து பார்க்கின்ற பிள்ளைகளாக தேவன் எங்களை மாற்றி அருள வேண்டுமா? எங்களுக்காக மரத்தை இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஃப்ராங்காக சொல்லப்போனால் ஒரு 2-3 நாள் முன்னாடி நான் இப்போ லெசனை வாசிக்க ஆரம்பித்தேன். என்கிட்ட தமிழ் புக்கு இல்லை, அதனால் இங்கிலீஷில் வாசிட்டு இருந்தேன். நான் அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், இந்த ரோனி எப்போவுமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, கஷ்டமானது. மேபி இது ஈஸியானது ஒரு காரியம்தான், ஆனால் எடுத்து சொல்கிறதுல ஒரு பக்குவம் வேணும், அந்தளவுக்கு ஆழம் வேணும் அப்படின்றத நான் யோசித்தேன் இந்த பாடத்தை படித்த பொழுது. அதான் ரோனி எனக்கு 2 வாரம் முன்னாடி சொல்லிட்டேன். நான் டாப்பிக்லாம் பார்க்கலாம், எப்போவுமே அவன் கேட்குறப்போ நோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த தடவை எஸ் சொல்லலான்னு சொல்லிட்டு எஸ் சொன்னேன் நான். பட் ஆனால் ஆண்டவர் இது எனக்கும் சேர்த்து தந்த ஒரு நல்ல பாடமாக தான் நான் என்ன செய்கிறேன், விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக அந்த பாடம் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பாடமாகவும், ஒரு படி ஆண்டவர் மீது விசுவாசம் அதிகமாக வைக்கத்தக்கதாக இந்த பாடம் நம்மளை மாற்றும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்தின் பாடத்து தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனின் ஆதாரம். என்னது? ஜீவனின் ஆதாரம். ஜீவனின் ஆதாரம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கை. ஓகே, சரி. நம்ம எதுக்கு வாழ்ந்து இருக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம் வேணும், அப்படி தானே? ஆதார் கார்டு எல்லாருக்கும் தெரியும் தானே? ஆதார் கார்டு எதுக்கு? இவன் பேர் ஆல்வின், இவன் இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில், இந்த வயசில் உள்ள, இல்லை இந்த பாலினத்தை சேர்ந்த இந்த மனுஷன் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. நானும் 1990 பிறந்து இவ்வளோ நாள் வளர்ந்துட்டேன். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறதெல்லாம் வாழ்வதற்கான அர்த்தம் என்ன என்பது. அந்த வாழ்வதற்கான அர்த்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளும் பொழுது, புரியுதுங்களா, அப்போ தான் இங்கே ஒரு கேள்வியே வருது. எதுக்கு நான் வாழணும்? எதுக்கு நான் கிறிஸ்தவனாக இருக்கணும்? எதுக்கு நான் சபைக்கு வரணும்? எதுக்கு நான் ஆண்டவர் சொல்கின்ற வேதாமத்தில் இருக்கின்ற காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் அர்ப்பணிக்கணும், அதனை கடைப்பிடிக்கணும்னு சொல்கிற ஒரு கேள்வி என்ன செய்யும் நமக்கு வரும். இந்த கேள்விகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தான் போய் முடியும். அது எதை பற்றினா, கடைசி நம்முடைய ரட்சிப்பை குறித்ததான ஒரு பாடத்தில் தான் என்ன செய்யும், அது போய் முடியும். ஸோ இந்த ரட்சிப்பு அதை குறித்ததான ஆதாரம் என்பதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம படிக்க போகிறோம். புரியுதுங்களா? இந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தேவை, புரியுதுங்களா? இந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் யார் கொடுக்க போகிறா? உண்மையிலே அவர்னால் முடியுமா? அதற்கான தகுதி இருக்குதா? அவர் எந்த நோக்கத்தில் நம்மக்கிட்ட கொடுக்க போகிறாருன்ற ஒரு காரியத்தில் என்ன செய்ய போகிறோம், நம்முடைய கண்ணோட்டங்களை நம்ம வைக்க போகிறோம். புரியுதுங்களா? ஸோ இந்த சனிக்கிழமை பாடத்தை தொடங்கும் பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க, தொடங்குறாங்க. இந்த ரட்சிப்புன்ற காரியத்தை குறிக்கும் பொழுது நித்திய ஜீவன் என்ற ஒரு பதம் என்ன செய்யும், நம்ம அந்த இடத்துல கடந்து போகும். இந்த நித்திய ஜீவன் என்பது பார்த்திங்கன்னா நமக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு ஈவு. அது கொடுப்பதற்கு யாருனால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வேதாகமத்தில் நான் வாசிக்க முடியும், இயேசு கிறிஸ்துனால மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும், அதை நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். இங்குள்ள யாருனாலையாவது சொல்ல முடியுமா, என்னால் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு? முடியவே முடியாது. புரியுதுங்களா? அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கான நித்திய ஜீவனை யார் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான்
கொடுக்க முடியும். அதுக்குடைய ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இங்கே யோவானுடைய சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்குறாங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், ஒரு பதத்தில் அதுக்கான ரிப்ளை என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இந்த ஐ ஆம்ன்ற பதம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய தெய்வீக தன்மையை என்ன செய்கின்ற குறிக்கின்ற பதமாக இருக்கின்றது. புரியுதுங்களா? அவர் மனுஷிகமாக இருந்தாலும் அவரிடத்துல உள்ளே காணப்படுகின்ற தெய்வீக தன்மை வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. இதே பதம் பழைய ஏற்பாட்டில் என்ன செய்கின்றது, ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார் மோசேவின் இடத்துல. மோசேயின் இடத்துல என்ன செய்கின்றார், யாத்திராகமம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் உன்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்லுவாயாக என்றார். புரியுதுங்களா? ஸோ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அந்த பழைய ஏற்பாட்டில் மோசேயின் இடத்துல சம்பாசித்து மோசேயினுடைய கேள்விக்கு பதிலளித்த அதே ஆண்டவர் என்ன செய்கின்றார், இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய ரூபத்தில் என்ன செய்கின்றார், அதே ஆண்டவர் அந்த இடத்துல காணப்படுகின்றார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ முன்னாடி காலத்தில் இப்போ நம்ம வேதத்தை நம்ம பிரித்து வைத்திருப்பது போல் நிறைய பேருடைய தாட்ஸ் அப்படி தான் பிரிந்திருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஒரு கடவுள், புதிய ஏற்பாட்டில் ஒரு கடவுள். பழைய ஏற்பாட்டில் வேறு விதமான ஆண்டவர், புதிய ஏற்பாட்டில் வேறு விதமான ஆண்டவர். பழைய ஏற்பாட்டில் வேறு விதமான அவதாரம், புதிய ஏற்பாட்டில் வேறு விதமான அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேருடைய, ஈவன் கிறிஸ்தவர்களுடைய புரிதலும் அப்படி தான் என்ன செய்கின்றது இருக்கின்றது. ஆனால் முக்கியமாக நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பழைய ஏற்பாட்டில் வெளிப்பட்ட ஆண்டவரும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் கிறிஸ்துவாக உருவெடுத்து நமக்காக சிலுவையில் மரித்த ஆண்டவரும் சரி, ரெண்டுமே ஐ ஆம் இருக்கிறவர் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதுதான் அடித்தளம். எப்படி ஒரு ஆறு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஊற்றுலேருந்து ஒரு பெரிய ஆறாக மாறுதோ, அதே போல் இவ்வளோ கோடிக்கணக்கான மக்களுக்கு ஜீவனையும் ரட்சிப்பையும் தரக்கூடிய ஒரே ஒரு சோர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு வேறு மாற்று கருத்து என்ன செய்யக்கூடாது, நமக்கு இருக்கக்கூடாது. எந்த ஒரு டவுட் என்ன செய்யக்கூடாது, அதை குறித்து என்ன செய்யக்கூடாது, நமக்கு இருக்கவே கூடாது. அதனால தான் முதலான தெளிவு நமக்கு எது ஏற்படணும்னா, இந்த இருக்கிறவர் யார் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த யோவான் புத்தகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சொல்ல போனால் நமக்கு ரொம்ப வேண்டிய ஒரு புத்தகமாக தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஏன்னா நிறைய நேரத்தில் நமக்கு பல வியாக்கியானங்கள் வரும், கேள்விகள் வரும். யாரை குறித்துனா ஆண்டவரை குறித்து கேள்விகள் வரும். அதற்கான ஒரு பதில் அளிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக என்ன செய்கின்றது இந்த யோவான் புத்தகம் காணப்படுகின்றது. விசேஷமாக நித்திய ஜீவனை குறித்ததான பதில்களை அதிகமாக தரக்கூடிய ஒரு புத்தகமாக என்ன செய்கின்றது இந்த யோவான் புத்தகம் இருக்கின்றது. புரியுதுங்களா? ஸோ நம்ம அடுத்து தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இந்த இருக்கிறவர் என்ன செய்கிறார், நான் முன்னாடி சொன்னது போல் இந்த இருக்கிறவர் கிறிஸ்துவானவரை குறிக்கின்றது. யோவான் 1:14 வாசிக்கும் பொழுது இந்த இருக்கிறவர் என்ன செய்கின்றார், மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே என்ன செய்கின்றார், வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இதில் எனக்கு ரொம்ப உறுத்தின ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். புரியுதுங்களா? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஆண்டவருக்கு என்ன கிருபை தேவைப்பட்டது, இல்லை என்ன சத்தியம் தேவைப்பட்டது? ஏன்னா நமக்கு காண்பிப்பதற்காக. கிருபை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே எதுக்குன்னா நம்மளிடத்தில் காண்பிப்பதற்காக என்ன செய்கின்றது அங்கே குறிப்பிடப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவானவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக என்ன செய்கின்றார், இருக்கின்றார். ஏன் கிருபையை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன்னா, அந்த கிருபை நிமித்தமாக தான் நாம் என்ன செய்கிறோம், நித்திய ஜீவனை பங்கு கொள்ள போகிறோம். அப்போ அந்த அயம்ன்ற ஒரு பதம், ஒரு வார்த்தை தேவனாய் என்ன செய்கின்றது இருக்கின்றது. புரியுதுங்களா? அது என்ன செய்கின்றது, மாம்சமாகி கிருபையினால் நிறைந்து சத்தியத்தினால் நிறைந்து, அப்புறம் அது நிமித்தமாக அவருடைய நடத்தி நிமித்தமாக தேவனுடைய மகிமையை நாம் என்ன செய்கிறோம், நாம் காண்கின்றோம்.
அது பிதாவுக்கு ஒரே பேராவனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அவருடைய நடத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய நடத்தைக்கு ஒத்த நடத்தையாக என்ன செய்கின்றது இருந்தது. நடத்தைன்னு எதை மென்ஷன் பண்ணுறாங்க? அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவருடைய நடத்தை எவ்வாறாக இருந்தது என்பதை குறித்ததான ஒரு சாட்சி தான் என்ன செய்கின்றது அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஸோ இப்போ உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நித்திய ஜீவனை சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, நித்திய ஜீவனை கொடுக்க போவது வேறு யாரும் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அதுக்கு எப்படி அவர் பாத்திரராக மாறுகிறார்னா, அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது கிருபை நிறைந்தவராக, மகிமை நிறைந்தவராக என்ன செய்கின்றார் காணப்படுகின்றார். அந்த ரெண்டுமே யாருக்குன்னா நமக்கு கிருபை கொடுக்கவும், நம்மிடத்தில் அந்த மகிமை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, தேவனுக்கேற்ற மகிமை நம்முடைய ஜீவிதத்திலிருந்து காண்பதற்காக என்ன செய்கின்றார், அவர் ஒரு கலங்கரை விளக்கமாக அவருடைய வாழ்க்கையில் அந்த ரெண்டு குணாதிசயங்களும் என்ன செய்கின்றது காணப்பட்டது அப்படின்றத நாம் என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதில் இந்த பாடத்தினுடைய முன்னுரை இப்படி தான் என்ன செய்கின்றது இருக்கின்றது. ஸோ அப்போது இந்த நித்திய ஜீவன் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அயம் என்ற பதத்தில் வெளிப்படுகின்ற தேவனுடைய குணாதிசயமாக என்ன செய்கின்றது, ஒரு ஈவாக என்ன செய்கின்றது காணப்படுகின்றது. அப்படின்ற பட்சத்தில் இந்த உலகத்தில் உள்ள முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன, இந்த நித்திய ஜீவன் நமக்கு உண்மையிலே நிச்சயமாக இருக்கின்றதா, அது குறித்ததான கேள்விகள், சந்தேகங்கள், அதை குறித்ததான என்ன சொல்கிறது சிலப்போ டிஸ்கஷன்ஸ், புரியுதுங்களா? அதை பற்றி தெளிவு பெறுவதற்காக இந்த பாடம் என்ன செய்கின்றது நமக்கு உதவ போகின்றது. அது மாத்திரமல்ல, நிறைய பேர் உலகத்தில் நிறைய பேர் இந்த நித்திய ஜீவன் மீது விசுவாசம் அற்றவர்களாக என்ன செய்கின்றாங்க, சத்தியத்தை விட்டு ஆண்டவரை மறுதலிக்கின்ற பிள்ளைகளாக என்ன செய்கிறாங்க காணப்படுகின்றாங்க. மேபி அவங்கள நம்ம ரீச் பண்ணத்தக்கதாக, புரியுதுங்களா, ஒரு உறுதியை தரக்கூடிய ஒரு பாடமாக என்ன செய்யும் இந்த பாடம் நமக்கு இருக்குது என்பதுன்னு சொல்லிட்டு ஒரு முன்னுரையில் என்ன செய்கிறாங்க தராங்க. சரி, ஞாயிற்றுக்கிழமை பாடத்துக்கு வரலாம். ஞாயிற்றுக்கிழமை பாடம் எதை பற்றி சொல்லுகின்றது பார்த்தோன்னா, அவருக்குள் ஜீவன் இருந்தது. புரியுதுங்களா? நான் முன்னாடியே சொன்னது போல் அந்த ஈக்குவேஷன் மேலே தான் நம்ம நம்ம படிக்க போகிறோம். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு அதோடைய ரியாக்டன்ஸ் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு காரியமும் கிறிஸ்துவை குறித்ததாகவே என்ன செய்ய போகிறோம், நம்ம படிக்க போகிறோம். ஏன்னா நித்திய ஜீவன் முழுக்க இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவினால தான் உருவாகின்ற ஒரு காரியமாக என்ன செய்கின்றது இருக்கின்றது. ஸோ அவருக்குள் ஜீவன் இருந்தது என்ற தலைப்பில் ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் பார்த்தீங்கன்னா, யோவான் 1:1 நாம் வாசிக்கும் பொழுது தெரியும். நான் இந்த யோவான் 1-3 வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் விரும்பலை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள பாடங்களில் அதிகமாக என்ன செஞ்சிட்டோம், அதை பற்றி நான் படித்து விட்டோம். தேவனுடைய தெய்வீக தன்மையை குறித்ததான, இயேசு கிறிஸ்துனுடைய தெய்வீக தன்மையை குறித்ததான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக என்ன செய்கின்றது இருக்கின்றது. சரி, யாராவது வாசிங்க யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனம். ஓகே சரி, இங்கே என்ன குறிப்பிடப்படுகின்றது? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. நீங்கள் 1, 2, 3 வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிப்பாடை என்ன செய்கின்றது குறிப்பிடுகின்றது. ஆண்டவருக்குள்ள ஜீவன் இருக்குமா? அதான் என்னுடைய கேள்வி. ஆண்டவருக்கு ஜீவன் தேவையா? அது எதை குறிப்பிடுகின்றது? இப்போ நமக்கு உயிர் வாழ்வதற்கு நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்டவர் நம்மளை உருவாக்கின ஆண்டவருக்கு ஜீவன் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி என்ன செய்யணும், நமக்கு இந்த இடத்துல வரணும். புரியுதுங்களா? அதுக்கான ஆன்சர் யாருனாலும் சொல்ல முடியுமா? தேவன் ஒளியா இருப்பது நமக்கு ஒளியா இருக்கின்றார் அங்கிள். அது இல்லை, என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் இப்போ உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன், புரியுதுங்களா? இப்போ என்னுடைய கேள்வி ஆண்டவருக்கு ஜீவன், அதில் என்ன அந்த வசனம் என்ன சொல்கின்றது? அவருக்குள் என்ன செய்கிறது, ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. அது எதை குறிக்கிடுது? அந்த வசனம் எதை குறிக்குது? ஓகே ஓகே ம் ம் ம்
ம். ஓகே. சரி. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இதை நான் விளக்குறேன். சரிங்களா? இப்போது நான் வந்து ஜெஸ்ஸிக்கு 10 சாக்லேட் கொடுக்கணும்னு நினச்சிக்கோங்களேன். நான் எப்படி கொடுக்க முடியும்? என்கிட்ட என்ன இருக்கணும்? சாக்லேட் இருக்கணும். அப்படி தானே? சிம்பிள் கான்செப்ட். மனுஷன் உண்மையிலே புரிந்து கொள்வதற்கான ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆனால் இதில் அர்த்தம் என்ன நம்ம மிஸ் பண்ணுறோன்னா, இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஜீவன் எக்ஸாம்பிள் ஆதாமேவலை படைத்த பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நாசியில் ஜீவ சுவாசத்தை என்ன செய்கிறார்? அங்கே கொடுக்கின்றார். புரியுதுங்களா? ஆண்டவர்கிட்ட இருக்கின்ற ஒரு காரியத்தை என்ன செய்கிறார் ஆண்டவர்? அங்கே ஆதாம் ஏவலுக்கு கொடுக்கின்றார். இந்த ஜீவன்ற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அது அழிவே அழியாது ஆக்சுவலி. புரியுதுங்களா? அந்த ஜீவனை குறித்து தான் நம்ம என்ன செய்கிறோம் இன்றைக்கி நம்ம பேச வந்திருக்கோம். எப்போ இந்த உலகத்தில் வாழ்கின்ற வெறும் ஜீவிய காலத்தை மாத்திரமல்ல, இந்த உலகத்தை தாண்டி ஆண்டவரோடு கூட சேர்ந்து வாழ்கின்ற அந்த நித்திய ஜீவனை குறித்து தான் என்ன செய்கிறோம் நம்ம பேச வந்திருக்கோம். ஸோ அப்போ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஜீவன் என்கின்ற ஒரு பதம் பார்த்தீங்கன்னா, இந்த என்னோட மரணத்தோடு முடிந்து போகின்ற ஒரு காரியத்தை குறிப்பிடுறதே கிடையாது. புரியுதுங்களா? ஆண்டவர் நம்மக்கிட்ட போராடுறது என்ன? இன்னொரு 40 வருஷம் நான் வாழ போகிறேன், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் நான் வாழ போகிறேன்னா, இந்த 10, 20, 30 வருஷத்துக்குள்ளே நான் எல்லா மேன்மையும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு அழிந்து போவதற்காக ஆண்டவர் என்னிடத்துல என்ன செய்யல? இந்நாள் வரைக்கும் இந்நேரம் வரைக்கும் போராடுவது கிடையாது. நித்திய ஜீவனை பெறுவதற்காக நான் அவரோடு கூட நான் மரணமான பிறகு மரணத்தை ஜெயித்து, சப்போஸ் ஆண்டவர் வருவதற்கு முன்பாக சம்பவிக்கவே ஆனால் நான் மரணம் ஆனாலும் சரி, ஆண்டவரோடு கூட நித்திய ஜீவனோட நான் அவரோடு கூட வாழத்தக்கதான ஒரு வாழ்க்கை குறித்து தான் என்ன செய்யுதுங்க இங்கே என்ன செய்கின்றது? இங்கே மென்ஷன் பண்ணுது. புரியுதுங்களா? முன்னாடி சொன்னது போல் எங்கிட்ட சாக்லேட் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? நான் சாக்லேட்டை கொடுக்க முடியும். அதனால தான் அடுத்த ஒரு அனுபவம் என்ன செய்கின்றது வருகின்றது. யோவான் 10:14 வாசிங்க. 10:17 நான் வாசிக்கிட்டுங்களா? நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். புரியுதுங்களா? நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். அடுத்து 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, யோவான் 5:21, யோவான் 5:14-19 வாசிக்கும் பொழுது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் தன்னுடைய ஜீவனை எடுக்கவும் முடியும், அதே போல் அவரால் மீண்டும் ஜீவனை கொடுக்கவும், அதனால் அவரால் மீண்டும் எடுக்கவும் முடியும். இது கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கஷ்டமான ஒரு கான்செப்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கு தான் இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன். நான் இங்கே ஜீவன் என்று சொல்வது பார்த்தீங்கன்னா, இது தெய்வீக ஒரு விஷயமாக என்ன செய்கின்றது? லிட்ரல் மீனிங் கிடையாது, தெய்வீக விஷயமாக இருக்கின்றது. ஆனால் இங்கே சொன்னது போல் நிச்சயமாக நடந்தது. அப்படி தானே? இயேசு கிறிஸ்து மரணித்த பொழுது அவர் தன்னுடைய ஜீவனை என்ன செய்கின்றார்? கொடுக்கின்றார். அதே போல் யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா அவருக்கு ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு? இல்லை. அவர்னால் என்ன செய்ய முடியுது? 3 நாளுக்கு அப்புறம் என்ன செய்கிறார்? அவர் உயிர் தெழுகின்றார். தன்னுடைய ஜீவனை என்ன செய்கின்றார்? மறுபடியும் பெற்றுக்கொள்கின்றார். அதுதான் டிஃப்ரென்ஸ் அவருக்கும் நமக்கும் உள்ளது. நம்ம ஆண்டவரால் படைக்கப்பட்டோம் தான். புரியுதுங்களா? ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை என்ன செய்கிறார்? நம்ம கிட்ட பகிர்ந்து ஜீவனை என்ன செய்கின்றார்? ஜீவாத்மாவாக நான் ஆவதற்காக நம்முடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை என்ன செய்கிறார்? சுவாசிக்கின்றார். நான் ஜீவ ஆத்மாவாக நான் வாழ்கின்றேன். ஆனால் என்னிடத்துல அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் இல்லை என்கிட்ட. நான் ஒருவேளை நான் மரணத்துக்குள்ளாக நான் போவேனானால், நான் ஜீவனை ஜஸ்ட் கொடுக்கறது மாத்திரம், ஐ எம் ஜஸ்ட் கிவிங் இட் அப். என்னால் என்ன செய்ய முடியாது? திருப்பி நான் நினைக்கிற நேரத்தில் நினைக்கிற விஷயத்தில் என்ன செய்ய முடியாது? என்னால் எடுத்துக்கொள்ள முடியாது. நான் ஏன் சொல்ல வரேன்னா, தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். புரியுதுங்களா? இப்போ நமக்கு சோர்ஸ் என்னன்னு தெரியும். புரியுதுங்களா? அவர்னால் செய்ய முடியுமான்ற ஒரு அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்காக தான் இந்த வசனத்தை நாம் என்ன செய்கிறோம்? நம்ம வாசிக்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணித்த பொழுது தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். மறுபடியும் உயிர் தெழுந்த பொழுது தன்னுடைய ஜீவனை என்ன செய்கிறார்? அவர் பெற்றுக்கொள்கின்றார். இறந்தப்போ இது அந்த 3 நாளுமா பாஸ்டர்? அவர் இறந்த பொழுது ஓகே, ஒரு ஜீவன் என்பது மிக முக்கியம் இல்லைங்களா?
ரெண்டாவது இதை படிக்கும் பொழுது இதோடு கூட தேவனுடைய ஒரு ஆரம்பம் எப்படி இருந்தது, அவர் ஒரிஜின் என்ன, அதில் மறிக்கின்ற பொழுது அவருடைய நிலை என்ன, ஒருவரா இருவரா மூவரா, இது வந்து நிறைய வாக்கு தத்தங்களும் அல்லது கேள்விகளும் எல்லாருடைய உள்ளத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கு இருந்திருக்கு. இந்த புஸ்தகத்தை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா மிக அருமையாக சில காரியங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இன்னைய பாடத்தில் அதிகமாக நிறைய காரியங்கள் கொடுத்துருக்குறாங்க. வரலாறு, தொல்பொருள் ஆராய்ச்சி இல்லைங்களா, அல்லது விஞ்ஞானம், இன்னும் நிறைய காரியங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆன்சர் தேடுறோம். அப்படிதானே? நம்முடைய மைண்ட் எப்படின்னா நம்ம அப்படி தான் வளர்ந்துருக்குறோம். குழந்தையிலேருந்து அப்படி தான் வளர்ந்துருக்குறோம். எப்படி அப்படின்னா நம்ம படித்த புஸ்தகம்லாம் கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் இல்லையா? அந்த ஆன்சர் சரியாக இருந்தால் தான் டீச்சரே மார்க் போடுவாங்க. அப்படி வளர்ந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா சில காரியங்களை நம்ம கேள்விகளை கேட்குறோம், ஆனால் பதில் இருக்குது. எப்பொழுதுமே பதில் எவ்வளோ பெருசு? கொஸ்டின் எவ்வளோ பெருசு? கொஸ்டின் ஒரு லைனு, பதில் எவ்வளோ பெருசு சொல்ல முடியாது. சில சமயத்தில் ஒரு புஸ்தகம் அளவு கூட பதிலாக இருக்கலாம். அப்போ இதுக்கெல்லாம் பதில் என்னென்னா, எல்லா கேள்விக்கும் பதில் இருக்குது. ஆனால் வேதத்தில் முழுமையாய் அதை உணர்ந்து அதை படிக்கின்ற பொழுது ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, வழி நடத்துகிறேன். நான் சுருக்கமாக சொன்ன இந்த கேள்விக்கு நான் ஒன்றும் வரலை இல்லைங்களா? இப்போ நமக்கு கேள்வி, கிறிஸ்து யார்? இப்போ கிறிஸ்து ஏன்டா இன்றைக்கி நிறைய வாக்குவாதங்கள் எப்படி வருதுன்னா, கிறிஸ்து உருவாக்கப்பட்டவர் அப்படின்ற வாக்குவாதங்கள் வருது. இன்னும் அநேகர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்து பிதாவுக்குள்ளே இருந்து வந்துட்டார். நான் சொல்ல புரியுதுங்களா? சப்போஸ் இது இருக்குது, ஒரு விரல் இருக்குது, இந்த ஒரு விரல் அப்படியே மாறி யாராக வந்தாச்சு, குமாரனா வந்துட்டா அந்த விரலுக்கும் அதுக்கும் ஈக்குவல் சமம் அப்படின்னு சொல்கிற இருக்கிறாங்க. எப்படி ஒரு புருஷன்லேருந்து ஒரு ஸ்திரீ எலும்புலேருந்து உருவாக்கப்பட்டாலோ அதே போல் கிறிஸ்து பிதாவுக்குள்ளே இருந்து உருவாக்கப்பட்டார். எனவே பிதா படைப்பாளி, குமாரன் படைக்கப்பட்டவர் அப்படின்ற கான்செப்ட் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க, சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பட் ஒரு காரியத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்குவோம், வேத வசனம் நிறைய விளக்கம் கொடுக்குது. அதில் விசேஷமாக 6வது அதிகாரம், யோவான் 6வது அதிகாரத்தை வாசித்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும், பிதா தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருப்பது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கிறார். புரிஞ்சுதுங்களா? இப்போ பிதாவுக்கு எப்படி ஜீவன் வந்தது, அதே விதத்தில் தான் குமாரனுக்கும் ஜீவன் வந்தது. பிதாவுக்கு எப்படி ஜீவன் வந்ததுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதே போல் குமாரனுக்கும் அந்த விதத்தில் தான் என்ன பண்ணியிருக்கோம், ஜீவன் வந்தது. இப்போ ஒரிஜின் ஆஃப் கிரைஸ்ட் காட் யாருன்னா சொல்ல முடியுமா? கடவுள் எப்படி உருவானார்னு சொல்ல முடியுமா? என்னங்க, பிதா எப்படி உருவானார் என்ன சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் வேறு யாருனாலும் பதில் கொடுத்துட முடியுமா? என்னங்க, ஒரு மனிதனாலும் என்ன பண்ண முடியாது, அவனுடைய நாலேஜில் பிதா எப்படி உருவானார் என்று என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது இல்லைங்களா? சரி, ஏன்னா அதை நம்ம வந்து எல்லாருமே எந்த ரிலிஜனாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், தெய்வம் எப்படி உருவானார் அல்லது பரமேஸ்வர் எப்படி உருவானார் அல்ல அல்லாஹ் எப்படி உருவானார்னா என்ன கிடையாது, பதில் இல்லை இல்லைங்களா? ஆனால் இப்போ கேள்வி என்னன்னா, கிறிஸ்து எப்படி உருவானார், அதுக்கு மாத்திரம் அது கேள்விகள் இருக்குது, பதில் இருக்குது, வாக்குவாதங்கள் இருக்குது, இல்லை என்ற வாதிகள் இருக்கிறாங்க, இருக்கின்ற வாதிகள் இருக்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, ஏதோ எதில் அதிகமாக கேள்வி இருக்கோ அதில் தான் என்ன இருக்குது, ஏதோ நன்மையான காரியங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சரி, இப்போ பைபிள் நமக்கு தெளிவுபடுத்துது, பிதா பிதா எப்படி உருவானாரோ அதே போல தான், எப்படி பிதா எப்படி தமிழ் தாமே, அவருக்கு யாரும் ஜீவன் என்ன பண்ணலை, கொடுக்கல. இந்த ஜீவன்னா என்ன அப்படின்றது, ஒருவேளை உயிரா அல்லது எப்படி சொல்கிறது, ஸ்பிரிட்டா, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம பின்னாடி என்ன பண்ணலாம், நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பிதாவை போலவர் யார் நாங்களா, அப்படி யோசித்து பாருங்களேன். நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, அவரை பிதான்னு சொல்லாமல் காடு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் காடு அப்படின்னு தான் பிரச்சனை இருக்காது. அவரை பிதான்ட்டு ஒரு குமாரனை போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக மனுஷன் நம்ம எப்படி யோசிப்போம், நம்ம மனுஷ மூளை அப்படி ஆயிடுச்சுங்க. ஏன்டா நம்ம அப்படி தான் பழகுறோம் இல்லைங்களா? இல்லையா? இந்த பக்கம் டிரைவிங் கற்றுக்கிட்டு
வெளிநாட்டில் போய் இந்த பக்கம் டிரைவிங் தான் பண்ண முடியாது, நம்மளால் ஓட்ட முடியாது. அந்த மாதிரி ஏன்னா நம்ம பழகிறது எப்படின்னா நம்ம பார்க்குறது வித்தியாசமாக இருக்குது. நம்ம அப்படி தான் வளர்ந்து வந்திருக்கிறோம். அதனால் நமக்கு என்ன பண்ணலை, பிதா குமாரன் ஆட்டோமேட்டிக்காக தெரியுமே. குழந்தை கட்டாலும் யாருப்பா பெரியவங்கன்னா பிதான்னு சொல்லிட்டோம், அப்படிதானே? குழந்தைகளும் பிதா தான் பெரியவர். அப்போ குமாரன் யார்? அவர் சிறியவர். இல்லை, ஏசாமி சொல்கிறார் தானே, நான் என்னது என் பிதா என்னிலும் பெரியவர் அப்படின்றாரு. இப்படி நிறைய கான்செப்டை போட்டுட்டு அந்த ஒரிஜினல் கான்செப்டை என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கணும், வேதத்தை நீங்கள் ஃபுல்லாக வாசித்தீங்க அப்படின்னா பிதா குமாரன் சொல்லுகின்ற பொழுது பிதா என்னிலும் பெரியவர்னா இவர் மனுஷ ரீகத்தில் வந்து தன்னை தாழ்த்தி இந்த ரூபம் எடுத்து என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்ட். நீங்கள் அதை வச்சுக்கிட்டு ஜீசஸ்க்கு என்ன பண்ணக்கூடாது, இவ்வளோதான் அவர் லிமிட்டேஷன் இருக்குது, அவர் படைக்கப்பட்டவர் அல்லது இப்படிப்பட்டவர், அவருக்குள்ளாக இருந்து வந்தவர் அப்படி என்ன பண்ண முடியாது, சொல்லிட முடியாது. இந்த இதில் கிளியரா? கிளியர். சரி, இப்போ எனக்கு ஒரு கேள்வி வரும்போது ஒன்று போதுமே, எதுக்கு ரெண்டு இருந்தது? ஒரு பிதாவே அப்படியே ஆக்ட் பண்ணியிருக்கலாம்ல, இல்லைங்களா? மனுஷனுக்கு என்ன பண்ணணும், ரட்சிப்பை கொடுக்கணும். அதுக்கு ஒருவர் என்ன பண்ணணும், என்னங்களா, மரிக்கணும். ஆனால் நித்திய ஜீவன் அப்படின்னா என்னங்க, மரிக்க கூடாது, அதானே? மரிக்க கூடாது. அப்போ எப்படி மரித்த கிறிஸ்துவிட்ட எப்படி நித்திய ஜீவன் இருந்ததுன்னு சொல்ல முடியும்? ரெண்டாவது இது என்ன பண்ணுங்க, இதுதான் இப்போதைக்கு கேள்வி வந்து நிற்கிறோம், அப்படிதானே? எப்படி அவருக்குள்ள எப்படி நித்திய ஜீவன் இருந்ததுன்னு என்ன பண்ணுறாங்க, எப்படி சொல்கிறாங்க? அது என்ன பண்ணியிருக்கணும், அதுவும் சாகர ஜீவன் சொல்லலாமா, சொல்ல முடியுமா? நித்திய ஜீவனா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? நித்திய ஜீவனா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் சொல்லுங்க. யோவான் 17:3 என்றென்றும் இருப்பவர், இல்லைங்களா? யோவான் 17:3, John chapter 17:3. இயேசு 17:3 ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீ அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும். என்ன அர்த்தம்? நீங்கள் பிதாவை அறிஞ்சிருக்கிறீங்களா? என்னங்க, குமாரன் அறிஞ்சிருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கா? இப்போ நீங்கள் சாக மாட்டீங்களா? சாகக்கூடாது. புரியுதா? கான்செப்ட் புரியுதா? நமக்கு கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போ என்ன, நம்ம நித்திய ஜீவன்னா என்ன அப்படின்னா சாகவே கூடாது அப்படின்றது என்ன கிடையாது, இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படின்னா மனுஷர்கள்லாம் என்னதுங்க, ஒரு தடவை பிறக்கணும், மரிக்கணும், நியாய தீர்ப்பு அடையணும். அப்போ மரணம் வந்துட்டா நித்திய ஜீவன் இல்லைன்னு அர்த்தமா? அப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுது, யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் குமாரனை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களாம் யார், விசுவாசிக்கிறார்களோ அவங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? திரும்ப அந்த வசனம் வாசிக்கலாமா? அந்த வசனத்தை போட்டுறீங்களா ஐயா? John chapter 17:3, யோவான் 17:3 வசனம். ஒன்றான, நல்லா பாருங்க, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. அப்போ இந்த நித்திய ஜீவன் யாருக்கெல்லாம்? அவருக்கு மாத்திரமா? மரிக்கின்ற அறிஞ்சிட்ட பேருக்கு மறிக்க மாட்டோமா? மறிப்போம். ஆனால் நம்ம வாழப்போகிற நித்திய ஜீவனுடைய வாழ்க்கை என்ன இருக்கும்? அவருக்குள்ள வாழ்றது தான் நித்திய ஜீவன். அதில் யாரும் என்ன பண்ண முடியாது, மாற்றம் அடைய முடியாது. இப்போ 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 உங்களுக்கு ஐயப்பையா சொல்லுங்க, கிறிஸ்துவுக்கு நித்திய ஜீவனா நித்திய ஜீவன் இல்லை? ஜீவன் போய் அந்த 3 நாள் எப்படி இருந்திருப்பாரு? ஒரு 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 கான்செப்ட் கிடைச்சதா? நாங்கள் ஒரு கான்செப்ட் கிடைச்சதா? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ட்ரை டு சே? உங்களுக்கு அந்த ஒரு கான்செப்ட் கிடைச்சதா இல்லையா? ஜீவனை கொடுக்கிறவரே அவர் தானே.
இல்லைங்களா? ரெண்டாவது, பரிசுத்த ஆவியின் மூலமாக எப்படி உருவானா? நம்ம எப்படின்னா மனுஷதிகமாக நிற்கிறோம். ஒரு குழந்தை எப்படி பிறக்கிறதுக்கு என்னென்ன காரணமோ அதை தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் மற்றவங்களும் அப்படி தான் யோசிக்கிறாங்க. ஒன்றானமைக்கு அது ஒரு குமாரனை பெற்றெடுத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதரீகமாக என்னது செயல்களில் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அது கிடையாது. ஆண்டவர் எப்படின்னா, ஆதாம ஒரு வார்த்தை சொன்னாலே நடக்குமா? கிரியேட் ஆகுமா? அதான் தெய்வத்திற்கும் மனுஷனுடைய யோசனைக்கும் வித்தியாசமானது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? இப்போ தெய்வம் வேறு, மனுஷன் வேறு. தெய்வம் ஒன்றும் இல்லாததுலேருந்து என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியும். ஒன்றும் இல்லாததுலேருந்து கொண்டு வர முடியும் அப்படின்னா தன்னைத்தானே கொண்டு வர முடியுமா? அதனால தான் கிறிஸ்து, நீங்கள் வேதத்தில் எல்லா இடத்துலையும் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடங்களில் பரிசுத்தாவியானவர் உயிர் தெழுப்பினார்னு இருக்கும், இன்னொரு இடத்துல பிதாவானவர் உயிர் எழுப்பினார் இருக்கும், இன்னொரு இடத்துல தமிழ் தாமே வல்லமை இருக்கிறதுனால உயிர் தெழுந்தார்னு இருக்கும். வாசித்திருக்கிறீங்களா? அந்த 3 இடத்துல இப்படி வாசித்திருக்கிறீங்களா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவர் மரிக்கின்ற பொழுது யார் இருக்கா? கடவுள் இல்லாமல் இல்லை உலகத்தில். மனுஷரீகம், தெய்வீகம், இதில் நிறையா இது இருக்குது. இல்லை மனுஷன்தான் அழிஞ்சது, தெய்வீகம் என்ன பண்ணலை, இது ஆவி சாகலை, ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்டது, இல்லை ஆவியில் தான் அவளை கொன்னாங்க, இது சரீரத்தில் தான் கொன்னாங்க, சொந்தத்தில் அவர் கொல்லலை அப்படின்னு நிறைய பதில்கள் இருக்குது. அது நமக்கு முக்கியம் கிடையாது. இப்போ அவருக்குள்ள ஜீவன் இருக்குது. அந்த ஜீவனை 3 நாள் என்ன பண்ண முடியும்? நம்ம பிரகாரமாக அது சாவுன்னு நினைச்சாலும் அவர் பிரகாரமாக என்ன பண்ண முடியும்? நிறுத்தி வைக்க முடியும். டைம் இல்லை, சாரி. அவர் நம்ம ஒருவேளை இதை செர்மனாக எடுக்கும் பொழுது நான் என்ன பண்ணுறேன், இன்னும் டீட்டெயிலாக நான் பேசுகிறேன். பாஸ்டர் சொல்கிறப்பே நான் சில விஷயங்கள் எழுதி வச்சேன். நான் அதை பாஸ்டர் ஆன்சர் பண்ணாங்க. இன்னொன்று, கிறிஸ்தனுடைய மரணம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க முடியாது. அது வந்து மனித குலத்தினுடைய ஃப்யூச்சரை மீன்ஸ் அவங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி போடத்தக்கதான ஒரு 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 சம்பவம் அது. புரியுதுங்களா? அதையும் நாம் என்ன செய்யணும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நீங்களும் நானும் கிறிஸ்தவன் என்கின்ற கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களாக நீங்களும் நானும் இங்கே வந்து பேசுகிறதுக்கும் அவரை பற்றி படிப்பதற்கும் முக்கியமான ஒரு காரணம் பார்த்திங்கன்னா சிலுவையின் மரணம். ஸோ இன்னொரு கிரேட்டர் பிக்சரில் நம்ம அதை என்ன செய்யணும், பார்க்கணும். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த கிரைஸ்ட் டெத் என்னன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், நம்ம பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த கருத்தோடு கூட நான் சொல்ல நான் விரும்புகின்றேன். அப்புறம்ட்டு மேபி இது இன்னொரு கேள்வியும் அவங்களுக்கு தோணி இருக்கலாம். கிறிஸ்துவ மரணத்து இருக்கிறப்போ அப்போது ஹூ ரூல் த வேர்ல்ட் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். அதே கேள்வி பரிசுத்த ஆவியினர் குறித்து கூட என்ன செய்யலாம், வரலாம். புரியுதுங்களா? அது மேபி அதை பின்னாடி ஒரு நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், நம்ம படிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே, சரி. இப்போ இங்கே நம்ம முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கிறிஸ்துவனிடத்தில் நித்திய ஜீவன் காணப்பட்டது நிமித்தமாக அந்த ஒரு தெய்வீக ஒரு காரியம் அவரிடத்துல காணப்பட்டது நிமித்தமாக தான் நாம் அவர்கிட்ட எதிர்பார்க்குறோம். அண்ட் அதன் மூலியமாக அவர்னால நமக்கு என்ன செய்ய முடியும், நித்திய ஜீவனை கொடுக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? நித்திய ஜீவன் தான் பார்த்திங்கன்னா நம்முடைய நம்பிக்கையின் வாக்குறுதிகள். அது வந்து சிலுவையில் அது உறுதிப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு தான் என்ன செய்ய முடியும், நம்ம சொல்ல வேண்டும். சரி, அப்படின்ற ஒரு பட்சத்தில் எதுக்கு அப்போது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வர வேண்டும், அதற்கும் நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு சம்பந்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பல வசனங்கள் என்ன செய்கிறாங்க இந்த இடத்துல கோட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? யோவான் 3வது அதிகாரம் 14-15 வாசிக்கும் பொழுது தெரியும், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, புரியுதுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அதுக்காக என்ன செய்கிறார் ஆண்டவர், இந்த உலகத்துக்கு வரார். புரியுதுங்களா? 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, நாம் பாவத்தில் செய்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை தழுவ வேண்டிய பிள்ளைகளாக இருக்கின்ற பட்சத்தில் எப்படி சர்ப்பத்தினால கடிப்பட்டு மக்கள் மரிக்கின்ற தருவாயில் இருக்கும் பொழுது மோசே அந்த வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தும் பொழுது அதை நோக்கி ஜீவனை பெற்றுக்கொண்ட எத்தனையோ மக்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா? அதே போல் நாம் பாவத்து நிமித்தமாக மரணப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே போனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அங்கே மேலே உயர்த்தப்படும் பொழுது அது நிமித்தமாக நாம் ஜீவனை பெற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளாக என்ன செய்கிறோம், இருக்கின்றோம். அதனால தான் அது ஒரு ரீசன் என்ன செய்யுது, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வரக்கூடிய ஒரு ரீசனாக என்ன செய்கின்றது இருக்கின்றது. அப்புறம் யோவான் 1வது அதிகாரம் 12-13 வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, read John chapter 1 verse 12 and 13.
நாம் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்ற, அவரை ஏற்றுக்கொள்கின்ற எத்தனை பேராக இருந்தாலும் சரி, அவர் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக, புரியுதுங்களா, மாறத்தக்கதாக அதிகாரம் என்ன செய்கின்றது, கொடுக்கப்படுகின்றது. ஸோ அவருடைய பிள்ளைகளாக நாம் எப்போ மாற முடியும்? நாம் அவர் மேல் உள்ள விசுவாசம் வைப்பது நிமித்தமாக. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பார்த்தோன்னு நினச்சிக்கோங்களேன். ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வரவே இல்லைன்னு நினச்சிங்களா பார்த்தோன்னா, நம்ம அவரோடு கூட ரிலேட் பண்ணுறதும், அவர் சொன்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறது, ரிலேட் பண்ணுறது மிகவும் கடினமான ஒரு காரியமாக என்ன செஞ்சுருக்கும், இருந்திருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வந்து ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப் அப்படின்னு தான் சொல்லணும், புரியுதுங்களா? இட் இஸ் எக்ஸாம்பிள், அது மாத்திரமல்ல என்சாம்பிள், ரெண்டும் சேர்ந்து. ஸோ அந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து போனது நிமித்தமாக அதே ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை என்ன செய்கிறாங்க, கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படி தானே? எப்பவுமே இந்த இப்போது என்ன நினைப்போம், ஃபார் எக்ஸாம்பிள் ஐயப்பன் இருக்காங்க, இப்போது என்ன நினைப்பாங்க, ஜெசன் வந்து என்னுடைய லீகசியை வந்து எடுத்துகிட்டு போகணும், அப்படி தான் நினைப்பீங்க. இல்லை உங்களுக்கு அவனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நடக்கணும்னு நம்ம நினைப்போம், நினைக்க மாட்டோம், புரியுதுங்களா? அதே மாதிரி தான் எல்லாரும் நினைப்போம். தாயானாலும் சரி, தந்தையானாலும் சரி, என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைகள் என்ன செய்யணும், என்னுடைய லீகசியை, என்னுடைய பாரம்பரியத்தை, நல்ல காரியங்களை. முன்னாடி காலத்தில் ராஜாக்கள் அப்படி தானே பண்ணாங்க. 100 ரூபா கொடுத்தாங்கன்னா தன்னுடைய மகன் 1000 ரூபா கொடுக்கணும், எங்கள் அப்பா 100 ரூபா கொடுத்தா நான் 1000 ரூபா கொடுக்குறேன், மீன்ஸ் மற்றவங்களுக்கு தானம் செய்கிறேன் அந்த ஒரு விஷயத்தில். அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வந்த நிமித்தமாக ஒரு பேட்டர்னல் ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளால் என்ன செய்ய முடியுது, நம்மளால் உருவாக்க முடியுது, உருவாக்கி கொள்ள முடிகின்றது. அதே போல் அவருடைய அன்பு வெளிப்படுத்தின விதம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவமாக, ஒரு எக்ஸாம்பிளாக என்ன செய்யுது, காணப்படுகின்றது. அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் வாழ்ந்த அந்த தூய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் என்ன செய்கின்றது, காணப்படுகின்றது. நம்மனாலையும் நம்முடைய தந்தை எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அதே போல் வாழ முடியுன்ற ஒரு பெரிய வழிகாட்டியாக என்ன செய்கின்றது, இருக்கின்றது. அது ஒரு ரீசன், புரியுதுங்களா? அடுத்து மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, எப்படி நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம நடக்கிறோமோ அதே போல் கிறிஸ்து என்ன செய்கிறார், தன்னுடைய பிதாவை வெளிப்படுத்துறதுக்காக என்ன செய்கிறார், அந்த பூலோகத்தில் வருகின்றார். பிதாவுடைய ஆசை என்ன? கிறிஸ்துங்க வெளிப்படுத்தின பிதாவினுடைய மகிமை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, ஆசை என்ன, நோக்கம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்தாங்க, பிதாவுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு? அவ்வளோதான், சிம்பிள், புரியுதுங்களா? அப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கமும் பிதாவுடைய நோக்கமும் வேறு கிடையாது, புரியுதுங்களா? தே ஒர்க்ட் இன் யூனிசன் அப்படின்னு தான் என்ன செய்யணும், நம்ம சொல்லணும். ஸோ அவருடைய நோக்கங்கள் அப்படி இருக்கும் பொழுது கடைசியில் நாம் அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாமளும் ரட்சிக்கப்படணும், மற்றவங்களை என்ன செய்யணும், ரட்சிக்கின்ற வழியில், ரட்சிப்புன்ற வழியில் என்ன செய்யணும், நம்ம வழி நடத்தணுன்ற ஒரு பெரிய ஒரு ஒரு கடமை என்ன செய்யணும், நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. சரி, அடுத்து திங்கட்கிழமை பாடத்தில் பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவன் தரும் வார்த்தை. எவ்வளோ நேரம் நம்ம சோர்ஸை பற்றி நம்ம படித்தோம், அப்படி தானே? இந்த சோர்ஸை பற்றி என்ன செஞ்சோம், நம்ம படித்தோம். சோர்ஸ்னா அது இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தெரிந்து கொண்டோம், புரியுதுங்களா? இந்த ஒரு காலத்தில் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை பற்றி எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? நான் சொல்கிறதுனால நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சொல்கிறதுனால தான் உங்களுக்கு தெரியுதா இயேசு கிறிஸ்துவை பற்றி? நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி எதை சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? யாரும் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஷின் புரியலையா? அவருடைய வார்த்தை, புரியுதுங்களா? அப்போது நான் சொல்கிறனால நீங்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டீங்க, அப்படி தானே? நான் வேதத்து நிமித்தமாக பேசுகிறேன், நீங்களும் வேதத்து நிமித்தமாக நீங்கள் புரிந்து கொள்வதனால, ஏற்றுக்கொள்வதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றோம், புரியுதுங்களா? ஸோ இங்கே அதனால் வேதாமும் மிக முக்கியமான ஒரு காரியம். ஜீவன் அல்ல நித்திய ஜீவன் என்கின்ற ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா வேதாமத்துக்கு மிக முக்கிய பங்கு இருப்பது என்பதை நாம் என்ன செய்யணும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும், புரியுதுங்களா?
ஓகே. நான் முன்னாடி படித்தது போல் இங்கே பேதுரு பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனை என்ன செய்கின்றார், பல நேரத்தில் என்ன செய்கிறார் மென்ஷன் பண்ணுறாரு. இந்த யோவான் உள்ள கருத்து என்ன சொல்லுதுன்னா, யோவான் 26, 27, 40, 47, 54, 68 வசனங்களை நான் பார்க்கும் பொழுது நிறைய நேரங்களில் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், தன்னை ஜீவ அப்பமாக என்ன செய்கின்றார், அங்கே வெளிப்படுத்துகின்றார். அந்த இடத்துல அந்த பதத்தில் என்ன செய்கிறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ யோவான் 6:35 வாசிக்க முடியும். யாரோ ஒரு ஆள் வாசிங்கன்னா 6:35. ஓகே ஓகே சரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சோர்ஸை என்ன செய்கிறாங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அவரிடத்துல போகும் பொழுது நிச்சயமாக நித்திய ஜீவனை அடைகின்றவராக என்ன செய்யும், அவருடைய வாழ்க்கை மாறும் என்பது தான் இந்த வேதாமோசனம் என்ன செய்கின்றது, வெளிப்படுத்துகின்றது. புரியுதுங்களா? ஸோ நம்ம பாஸ்ட் ஆக்சுவலி முன்னாடி இந்த கருத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த நித்திய ஜீவன் என்பது பார்த்திங்கன்னா ஏதோ நம்ம பேய் போல், பிசாசு போல், ஆவி போல் அப்படியே இந்த உலகத்தில் சுற்றிட்டு அலைவோம் அப்படின்றது கிடையாது. புரியுதுங்களா? நித்திய ஜீவன் என்பது பார்த்திங்கன்னா ஒரு ஆள் மேஜிக்கலி வேற ஒரு ஸ்டேட்டுக்கு மாறுறது குறித்தும் என்ன செய்யுது கிடையாது. அந்த ஒரு நம்பிக்கை என்ன செய்யாது கிறிஸ்தவத்தில் கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? நித்திய ஜீவன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நம் ஆண்டவர் வரும்போது கிடைக்கிற முடிவில்லாத வாழ்க்கையை தான் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. இது ஏன் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதேன் தோட்டத்தில் விட்டு போன ஒரு தொடர்ச்சி தான் என்ன செய்கிறோம், நம்ம திருப்பி பெற்றுக்கொள்கின்றோம். ஏதேன் தோட்டத்தில் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. என்ன இருந்துச்சு, ஆதாம் ஏவாளுக்கும் இதை பற்றியான கவலை தேவைப்பட்டுச்சா, கவலை இருந்துச்சா? மீன்ஸ் அவங்க பாவம் செய்வதற்கு முன்பதாக கிடையவே கிடையாது. ஸோ ஏதேன் தோட்டத்தில் அந்த இருந்த நம்பிக்கை, ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த ஒரு பெரிய பாக்கியம் பார்த்தீங்கன்னா, அது தொடர்வதற்கு தக்கதாக தான் இவ்வளோ வருஷங்களும், இவ்வளோ பாடுகளும், இவ்வளோ போராட்டங்களும், இவ்வளோ விஷயங்களும் என்ன செய்கின்றது, நடைபெறுகின்றது, நிறைவேறுகின்றது. புரியுதுங்களா? ஸோ அதில் ஒரு பங்கு தான் என்னது, நித்திய ஜீவன். ஸோ இந்த நித்திய ஜீவன் ஏதோ புதுசாக கான்செப்ட் கிடையவே கிடையாது. நித்திய ஜீவன் ஆண்டவர் நமக்காக மனுஷர்கள் உருவாக்கப்பட்ட பொழுது கொடுத்த ஒரு பெரிய ஈவாக தான் என்ன செய்கின்றது இருந்தது. அது பிரேக் ஆன பொழுது, புரியுதுங்களா, பாவத்து நிமித்தமாக அது உடைக்கப்பட்ட பொழுது, பாவத்து நிமித்தமாக அது நிறுத்தப்பட்ட பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அதை ஈடு செய்வதற்காக தன்னை என்ன செய்கிறார், ஜீவ பலியாக என்ன செய்கின்றார், ஒப்பு கொடுக்கின்றார். ஸோ அந்த ஜீவ பலி நிமித்தமாக தான் நாம் என்ன செய்ய போகிறோம், நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகின்றோம். சரிங்களா? சரி, அடுத்த ஒரு காரியத்துக்கு வாங்க. இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறோம். புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணணும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு? நம்பணும். சரி, ஓகே. ஒரு காரியம். ஓகே, 2. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம தீர்மானிக்கணும். அப்படி தானே? நீங்கள் சொன்னதெல்லாம் சரி, அதுக்குள்ளே வர்றது தான் முக்கியமானது. we have to decide. அப்படி தானே? நான் தீர்மானிக்கணும், எனக்கு அந்த நித்திய ஜீவன் வேணும் என்பதை தீர்மானிக்கும் பொழுது தான் ஐயப்பன் சொன்னது போல் நாம் நம்பணும், விசுவாசிக்கணும், அதன்படி செய்யணும். அதுக்குள்ளே வருகின்ற ஒரு முக்கியமான இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தட். ஸோ அப்போ முதலாவது எதை நான் குறிக்குது, முதலாவது என்னுடைய விசுவாசத்தை தான் என்ன செய்கின்றது, எடுத்து வைக்குது. இப்போ நீங்களும் நானும் நித்திய ஜீவனை குறித்து விசுவாசிக்காமல் இருந்தோம்னு நினச்சிக்கோங்களேன், இவ்வளோ தூரம் நம்ம பேசினதும் கேட்டதும் அது அர்த்தமில்லாத ஒரு காரியமாக தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா குல்பர்காவில் கன்னடா வேறு விதமாக பேசுவாங்க அவங்க. நான் போன டைமில் ஒரு 3ஆவது நாளில் ஒரு ஸ்டாஃப் என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பாங்க. எனக்கு ஒன்று கூட புரியல, கன்னடாவில் தான் பேசினாங்க அவங்க. சரிங்களா? ஒன்று கூட புரியல. நானும் எல்லாத்துக்கும் சரி, எல்லாம் சரியாகத்தே அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி வச்சேன். புரியுது? அவங்களும் ஏதோ எனக்கு புரிஞ்ச மாதிரி அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. ஆனால் அவங்க என்கிட்ட ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டான கம்ப்ளைண்ட்டை சொல்லியிருக்காங்க. நான் எல்லாம் சரியாகத்தே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிட்டேன். அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகல. அப்புறம் அந்த பிரச்சனை இன்னொருத்தவங்களுக்கு எஸ்கலேட் ஆயிடுச்சு. ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம தீர்மானம்
எடுக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். நான் வந்து அது புரிந்து கொள்ள, நான் என்ன செய்கிறேன் அப்படின்றத புரிந்து கொண்டாதான் நம்மளால் அந்த அவுட்கம் அச்சீவ் பண்ண முடியும். இப்போது என்னால் அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவங்க சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை, என் நேரமும் வேஸ்ட் ஆச்சு, அவங்க நேரமும் வேஸ்ட் ஆச்சு. ஸோ இந்த நித்திய ஜீவனை நான் பெறுவதற்கு ரொம்ப சாதாரணமாக ஒரு காரியம் கிடையாது, டிட்டர்மினேஷன் வேணும். புரியுதுங்களா? அந்த உலகத்தில் உள்ள காரியத்தை நம்ம செய்வதற்கு பயங்கர டிட்டர்மினேஷன்லாம் இருக்கும். அப்படி தானே? எனக்கு இப்போ உள்ள டிட்டர்மினேஷன்லாம் எப்படியாவது 6 மாதத்துக்குள்ள அவங்க பேசுகிற கன்னடாவை கற்றுக்கணும். புரியுதுங்களா? அது பெரிய ஒரு போராட்டம். அவங்க பேசுகிற விதம் சரி, ஸ்லாங் சரி, புரிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு டிட்டர்மினேஷன். ஆனால் நித்திய ஜீவன் குறித்ததான காரியத்தில் நம்ம இடத்துல டிட்டர்மினேஷன் இருக்கா? நம்ம சொல்லுவோம் ஆண்டவரை பின்பற்றணும் அப்படின்றது எல்லாம், நமக்கு எல்லாமே ரூட்டெல்லாம் கரெக்டாக தெரியும். ஆனால் போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணுறோமா? அதான் மேட்ரு. இன்னைக்கு உடைய முக்கியமான கேள்வி அதான். இயேசு கிறிஸ்து அதனுடைய சோர்ஸாக இருக்காருன்னு நமக்கு தெரியும். இந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் முதலாவது என்ன தீர்மானம் எடுத்து வைக்கின்றேன்ற ஒரு கேள்வியோடு என்ன செய்யணும், இந்த பாடம் வந்து இருக்கணும் நமக்கு. புரியுதுங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, முதலாவது நாம் தீர்மானிக்க வேண்டும். ரெண்டாவது அதை அடைவதற்கான வழிகளில் நாம் என்ன செய்யணும், நாம் நடக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த 2 விஷயங்களை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த 2 விஷயங்களை செய்யும் பொழுது நித்திய ஜீவன் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் அவுட் ஆஃப் அவர் எஃபோர்ட்ஸ். ஆண்டவராக என்ன செய்கிறார்? இலவசமாக தருங்க. ஆண்டவர் எதுவும் எதிர்பார்க்கல. புரியுதுங்களா? இப்படி தீர்மானம் மாத்திரம் இருந்தால் போதும். தீர்மானம் வேற ஒன்றும் இல்லை, அந்த நொறுகுண்டு இருதயத்தை ஆண்டவரத்தில் கொடுத்தா போதும். ஆண்டவர் அதை சரிப்படுத்தி குணப்படுத்தி நமக்கு நித்திய ஜீவனை தருகின்ற ஒரு தெய்வனாக என்ன செய்கின்றார்? இருக்கின்றார். ஸோ இந்த 3 முக்கியமான காரியங்கள், முதலாவது தீர்மானிக்க, ரெண்டாவது அதுக்கான காரியங்களை செய்யணும், மூன்றாவது ஆண்டவருடைய அந்த இலவசமாக தரக்கூடிய அந்த நித்திய ஜீவனை நாம் என்ன செய்யணும், நாம் பெற்றுக்கொள்ள வல்லவர்களாக இருக்கணும். இப்போ தான் செவ்வாய்க்கிழமைக்கு வரோம். நான் உண்மையிலே இன்றைக்கி நினச்சேன் இன்றைக்கி சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு, சரிங்களா? செவ்வாய்க்கிழமை பாடத்தில் பார்த்தீங்கன்னா விசுவாசத்திலும் புது பிறப்பும். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது நாம் ஒரு கிறிஸ்தவராக எப்படி மாற முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ஆன்சர் சொல்லிட்டிங்கன்னா நம்ம அவ்வளோதான். இந்த நாள் பாடத்தை நம்ம படிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம எப்படி கிறிஸ்தவனாக மாற முடியும். சரி வாசிங்க. யோவான் 1 அதிகாரம் 12-13. ப்ளீஸ் ரீட் John chapter 1 verse 12 and 13. ಅಂದರೆ ಆತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರು ಅವರಿಗೆ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟನು. ಅವರು ರಕ್ತ ಸಂಬಂಧದಿಂದಾಗಲಿ ಕಾಮದಿಂದಾಗಲಿ ಪುರುಷ ಸಂಕಲ್ಪದಿಂದಾಗಲಿ ಹುಟ್ಟಿದವರಲ್ಲ, ದೇವರಿಂದಲೇ ಹುಟ್ಟಿದವರು. ஓகே, என்ன சொல்லுது வசனம்? நம்ம இதுக்கு முன்னாடி வரையும் படித்தோம், நமக்கு விசுவாச தேவை, அதில் உள்ள தீர்மானம் எடுக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே என்ன சொல்லுது? அந்த விசுவாசத்தினுடைய நோக்கம் என்னது, அந்த விசுவாசத்தினுடைய பலன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன செய்யுது இந்த வசனம் நமக்கு சொல்லுது. புரியுதுங்களா? அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதில் கோட்டாஸ் கிடையாது. புரியுதுங்களா? அப்புறம் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது. புரியுதுங்களா? அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்கின்ற எத்தனை கோடி மக்களாக இருந்தாலும் சரி, புரியுதுங்களா? அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி, வாழ்ந்து மரித்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவருடைய பிள்ளைகளாக ஆக்குறதற்கான வல்லமை என்ன செய்கின்றது, அதிகாரம் என்ன செய்கின்றது கிறிஸ்துவுக்கு இருக்கின்றது. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறமாமல் தேவனாலே என்ன செய்கிறார், பிறந்தவர்கள். ஸோ அப்போ நித்திய ஜீவனை நாம் முக்கியமாக பெற்றுக்கொள்வதற்கு என்ன ஒரு குணாதிசயம் நம்ம இடத்துல காணப்படணும்? நாம் தேவனாலே பிறக்கின்ற ஒரு அனுபவம் என்ன செய்யணும், நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். புரியுதுங்களா? அதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் தேவனாலே பிறக்கின்ற ஒரு அனுபவம் என்ன செய்யணும், நாம் காணப்பட வேண்டும். அதனால தான் இந்த நாள் தலைப்பு அப்படி கொடுத்துருக்காங்க, விசுவாசத்திலும் புது பிறப்பும். புரியுதுங்களா? விசுவாசத்தின் நிமித்தமாக தான் அந்த புது பிறப்புக்கான ஒரு அனுபவம் வறுமை ஒழிய நாம் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஒரு நாள் அந்த அனுபவத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. வெறுமனவே நம்ம காரியங்களை தெரிஞ்சிருக்கலாம், பட் ஆனால் உண்மையிலே அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவோன்னா நிச்சயமாக பண்ணவே முடியாது நம்முடைய வாழ்க்கைன்றதை நம்ம என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? ஸோ விசுவாசமும் பார்த்தீங்கன்னா
அது ஒரு தேவனுடைய ஈவு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தெரியும், ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே என்ன செய்யணும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விசுவாசம் கேள்வினாலே வரும். அந்த கேள்வி எங்கேருந்து வரணும்? நமக்கு தேவனுடைய வசனத்திலிருந்து வருகின்ற கேள்விகள் நிமித்தமாக நம்முடைய விசுவாசம் என்ன செய்யணும்? மேம்பட வேண்டும் சொல்லிட்டு என்ன செய்யணும்? நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இயேசுவுக்குள்ளான ரட்சிப்பை குறித்து என்ன நீதி ரோமர் 8:16 உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. இயேசுனுடைய வாசிங்க ரோமர் 8வது அதிகாரம் 16வது வசனம். ஓகே, இங்க இன்னொரு ஆளும் கூட என்ன செய்யறாங்க, இங்க மென்ஷன் பண்றாங்க. இன்னொரு ஆள் யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்முடைய விசுவாசத்துல மிக முக்கிய பங்கை என்ன செய்கின்றார்? ஆற்றுகின்றார். தேவன் இந்த கேள்வி ஞானம் வருது பார்த்தீங்களா? இந்த கேள்வி ஞானத்தோடு கூட அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு அறிவை யார் கொடுக்குறா? ஆவியானவர் கொடுக்குறார். ஆண்டவருடைய சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்கதான வழிநடத்தலை யார் கொடுக்குறாங்க? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குறார். அப்போ ஒருவேளை இது ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு வெரிஃபிகேஷன் மாதிரி. உங்களுடைய விசுவாசத்தில் ஆவியானவருடைய பங்கு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விசுவாசத்தில் ஏதோ ஒரு குறைவு இருக்குன்றதை என்ன செய்ய நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முழுமையான ரட்சிப்பு அடையத்தக்கதான விசுவாசம் நம்ம இடத்துல வேணும்னா அதில் ஆவியானவர் ஒரு இன்டெகிரல் பங்கு இருக்கின்ற ஒரு நிச்சயமாக என்ன செய்யும் காணப்படும். புரியுதுங்களா? ஆவியானவர் இல்லாமல் நம்ம இடத்துல விசுவாசம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக நாம் சரியான பாதையில் போகிறதுல நம்ம டவுட் என்பதை என்ன செய்யணும்? நம்ம இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? ஸோ அப்போது நாம் விசுவாசம் மிக முக்கியம். விசுவாசத்தோடு கூட ஆவியானவருடைய வழிநடத்தல் விசுவாசத்தில் ரொம்ப முக்கியம். இந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது தான் நம்மளால் ஒரு புது பிறப்பை என்ன செய்யும் நம்மளால் அடைய முடியும். அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல முடியும். புதன்கிழமை பாடத்தை பார்த்தீங்கன்னா ஜீவனின் ஆதாரத்தை புறக்கணித்தல். இந்த பாடம் மெயின் நம்ம படிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா நாம் நம்முடைய விசுவாசத்தை மேம்படுத்துவதற்காகவும் ஒருவேளை மற்றவர்கள் ஆண்டவர் குறித்ததான விசுவாசத்தில் நித்திய ஜீவனை குறித்ததான விசுவாசத்தில் குன்றி இருக்கிறவர்களாகவும் இல்லை ஆண்டவருடைய விசுவாசத்திலேருந்து விலகி போகிறவங்கள யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்வதற்காக தான் என்ன செய்கிறோம்? இந்த நம்ம பாடத்தை நம்ம படிக்கிறோம். இங்கே சொன்னது போல் நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் வந்த சொந்த ஜனமே என்ன செய்யல, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி தானே? நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் இருந்தாலும் சரி, நிறைய நேரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இதை நான் படித்த பொழுது என் மனசில் தோணுன ஒரு காரியம். ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஸ்பேஸை பற்றி பல வருஷமாக ரிசர்ச் பண்ண சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்பேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொன்னாங்கன்னா, ஒருவேளை நான் இந்த ஸ்பேஸோட முடிவை நோக்கி நான் போகிறேன்னு நினச்சிக்கோங்களேன், அங்கேயும் ஸ்பேஸாக தான் இருக்குது. ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஸ்பேஸ் வந்து நம்மளை ஒரு இல்யூஷனரி லெவலுக்கு என்ன செய்து கொண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இந்த போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்டுக்கு பின்னாடி போய் நிற்கிறீங்க, நீங்கள் அந்த சைட் போகிறீங்க, நான் அந்த போர்டு திருப்பி அங்கே வைக்கிறேன், அதே ஒரு சூழ்நிலை தான். ஸோ இந்த ஸ்பேஸ்ன்றது முடிவில்லாதது. இதனுடைய எண்டு என்ன நம்மளால் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அது நம்மளோட கூட ஒரு கேம் மாதிரி விளையாடுது, நம்மளை இல்யூஷனரி லெவலுக்கு என்ன செய்யுது கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? நானும் அதே கான்செப்டில் நான் யோசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களில் குறிப்பிட்டிருக்கோம். ஆண்டவர் என்ன செய்ய, இந்த உலகத்தின் ஞானத்தை என்ன செய்கிற பைத்தியமாக்கின்றாருன்னு சொல்லிட்டு. எல்லாரும் சொல்லுவோம், இந்த உலகத்தின் ஞானம் எதை பேஸ் பண்ணி இருக்கும்? எல்லாருக்கும் தெரியும், சயின்ஸுன்றது வந்து காண்றதுலையும் கேட்குறதுலையும் ப்ரூவ் பண்ணுறதுலையும் இருக்கணும். அப்படி தானே? என்னுடைய யோசனை இருந்தது, இது என்னுடைய யோசனை, என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம் என்னென்னா, ஆண்டவர் எப்படி இதை பைத்தியமாக்க முடியும் அப்படின்றத யோசிச்சு பார்த்தோன்னா, ஒருவேளை இந்த டோட்டல் கான்செப்ட், இப்போது ஒரு சயின்ஸை ப்ரூவ் பண்ணுன்னா நானும் மனுஷன், நீங்களும் மனுஷன். புரியுதுங்களா? எனக்கு என்ன மைண்ட் இருக்கோ, எனக்கு என்ன சிந்தனைகள் இருக்கோ அதே உங்ககிட்ட இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் என்ன செய்கிறேன், நான் அதை ப்ரூவ் பண்ணுறேன். புரியுதுங்களா? சயின்ஸில் எப்போவுமே ஒரு அசம்ஷன் ஒன்று இருக்கும், நெக்லிஜிபிள் சம்பவங்கள் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். ஆமாவா இல்லையானா? இல்லை, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அசம்ஷன் தான். புரியுதுங்களா? எப்போவுமே நீங்கள் பெரிய பெரிய தியரி எடுத்தாலும் சரி, அஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
ஏன்னா அதுக்கான பதில் அவங்களுக்கு முன்னாடி தெரியாது. இதை அசியூம் பண்ணி தான் என்ன செய்கிறாங்க, அதை ப்ரூவ் பண்ணுவாங்க. மேக்ஸில் நிறைய தியரிஸ் இருக்கும், ஃபிசிக்ஸில் நிறைய தியரிஸ் இருக்கும். யூ அசியூம் தென் யூ ட்ரை டு ப்ரூவ் இட். ஸோ மனுஷனுடைய ஞானத்துக்கு வந்து சில விஷயங்கள் ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் ஒருவேளை ஆண்டவர் ஆண்டவர் வந்த பொழுது அவருடைய சயின்ஸ் எனக்கு சொல்லித்தரும் பொழுது நான் அதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு பைத்தியமாக என்ன செய்யும், காணப்படும். ஐயோ இவ்வளோ நாள் நான் பார்த்தது இந்த ஃபார்முலாலாம் தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏன் அதனுடைய மெயின் நம்பிக்கை என்ன தெரியுங்களா, எனக்கு இந்த சயின்ஸில் நிறைய எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்பேஸை பற்றி சொன்னாங்கள்ல, எவ்வளோ தூரம் ரீச் ஆனாலும் ஸ்பேஸ் இஸ் ட்ரைங் டு இல்யூஷன் மீ, நம்மளை ஏமாத்த என்ன செய்யுது, ட்ரை பண்ணுதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அது கிறிஸ்டியன் சயின்டிஸ்ட் கிடையாது, அது ஒரு ஏத்திஸ்டான சயின்டிஸ்ட் தான் அந்த விஷயங்களை சொன்னது. லாங் பேக் ஐ ஹியர்ட் அது. சரிங்களா? அப்படின்ற பொழுது ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் ஆதாரத்தை நம்ம தேடும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஆதாரம் கிடைக்காது. புரியுதுங்களா? ஆண்டவர் மீது உள்ள பாஸ்டர் சொன்னது போல் ஆண்டவர் மீது உள்ள விசுவாசம் பார்த்தீங்கன்னா அந்த வேதாமத்தில் இருந்தால் நம்ம இட் ஹேஸ் டு பி ஸ்டெம் ஃப்ரம் திஸ் பைபிள். என்னுடைய வார்த்தை நிமித்தமாக இல்லை, வேற ஒரு பாஸ்டருடைய வார்த்தை நிமித்தமாக இல்லை, இல்லை என்னுடைய அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க அது நிமித்தமாக இல்லை, இந்த வேதாமத்தை படித்து அது நிமித்தமாக தான் என்ன செய்யணும், அந்த விசுவாசம் நம்ம இடத்துல வரணும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ரெண்டு வகையிலையும் சொல்கிறாங்க. ஒன்று சயின்ஸ் மூலிமா பைபிளை ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு நினச்சி ஃபெயில் ஆகிறாங்க. புரியுதுங்களா? இன்னொன்று பைபிள் மூலியமா சயின்ஸை ப்ரூவ் பண்ண நினச்சி என்ன செய்கிறாங்க, குழப்பத்துக்குள்ளாக போகிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இங்கே அதுக்கு தான் இங்கே என்ன தேவைப்படுது, விசுவாசம் என்ற ஒரு காரியம். காணப்படாத காரியத்தின் நிமித்தத்திலையும் விசுவாசம் என்ன செய்யணும், நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். எதுக்கு? நம்மளை ஏமாத்துவதற்கு இல்லை, நாட் டு பி, நம்மளை ஏமாத்துவதற்கான அந்த விசுவாசம் ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆண்டவர் நிச்சயமாக ப்ரூவ் பண்ணுவார் அந்த உலகத்தின் ஞானம் ஒரு நேரத்தில், ஒரு விதத்தில் ஒரு பைத்தியம் என்பது. நிறைய விஷயங்கள் இருக்குது. புரியுதுங்களா? அது பயங்கர ஒரு தர்க்கத்துக்குள்ளாக போகின்ற ஒரு காரியமாகவும் இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்பேஸ் அந்த ஒரு விஷயம் என்னை ரொம்ப ஒரு மாதிரியா ஒரு 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 வகையான ஒரு தாட்டுக்குள்ளே என்ன 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 செஞ்சிச்சு கொண்டு போச்சு. புரியுதுங்களா? ஸோ அப்போது நம்மளுடைய ஜீவனின் ஆதாரம் எதில் இருக்கணும், வேதாமத்தில் என்ன செய்யணும், இருக்கணும். அந்த வேதாமத்திலிருந்து வெளிப்படுகின்ற விசுவாசத்தின் நிமித்தமாக தான் நமக்கு என்ன செய்யப்பட போகுது, நித்திய ஜீவன் என்ன செய்கின்றது, நமக்கு கிடைக்க போகின்றது. இந்த நித்திய ஜீவனுக்கு நீங்கள் ஏதோ பணமோ இல்லை ஏதோ ரிசர்வேஷனோ அப்படி எதுவுமே கிடையாது. ஆண்டவர் நமக்கு இலவசமாக என்ன செய்கின்றார், கொடுக்க போகின்றார். எப்போனா நான் அவரை நீ சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்ய போகின்றார், என்னை வந்து ஏற்றுக்கொள்ள போகின்றார். இதில் ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஐ வாண்ட் டு மென்ஷன் திஸ். கானானை வந்து 12 பேர் என்ன பண்ணாங்க, போய் தூது பார்க்க போனாங்க. போயிட்டு வந்து 10 பேர் வந்து உண்மைதான் சொன்னாங்க, பொய்லாம் சொல்லுவாங்க. உண்மைதானே சொன்னாங்க. அவங்க பராக்கிரமசாலிகளாக இருக்கிறாங்க, ஜெயின்ஸாக இருக்கிறாங்க, பெரிய கோட்டைகளாக இருக்குது, ஃபார்ட்டிஃபைட் கோட்டை. ஸோ அதனால் அதெல்லாம் முடியாது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்தியாவில் உள்ள இன்டெலிஜென்ஸ் எடுத்துட்டிங்கன்னாலும் சரி, ஏதாவது ஒரு வாருக்கு முன்னாடி அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க, போகலாமா வேணாமா, போனால் அடி கிடைக்குமா அப்படிலாம் எல்லாம் சொல்லிடுவாங்க. அது மீறி போனால் என்ன செய்யும், நமக்கு அடி தான் கிடைக்கும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சைனா வாருக்கு முன்னாடி சொன்னாங்க நம்மளால ஜெயிக்க முடியாது, இருந்தாலும் ஒரு மேட்டிமைக்கு வேண்டி போய் சண்டை போட்டு அடி வாங்கிட்டு திருப்பி வந்தோம். புரியுதுங்களா? அதே ரிப்போர்ட் தான் அவங்க செஞ்சாங்க, கொடுத்தாங்க. பொய்லாம் சொல்லலை, 10 பேரும் பொய் சொல்லலை. ஆனால் அந்த 2 பேர் யார் மீது விசுவாசம் வைத்து என்ன செஞ்சாங்க, ஆண்டவருடைய வல்லமையின் மீது விசுவாசம் வைத்த பிள்ளைகளாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அங்கே 2 பேருடைய ரிப்போர்ட் தான் என்ன செஞ்சு ஜெயிச்சிச்சு. ஏன்னா ஆண்டவர் அவங்களுக்கு முன்னாடி ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருந்தாரு, கானான் என்ன செய்வீங்க, நீங்கள் சுதந்தரிப்பீங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் ஆண்டவர் உங்களை என்னை படைத்தது ஒரு முக்கியமான காரியம் எதுக்கு தெரியுமா, நம்மளை அழித்து நாசம் பண்ணுவதற்காகல, நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக. அதன் மீது விசுவாசம் வைத்த பிள்ளைகளாக என்ன செய்யணும், நம்ம போகணும். இந்த உலகத்தில் உள்ள காரியம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு அது போகும். சயின்ஸே கூட சரி, இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு அது கிடையாது, சாரி வேறு மாற்றிக்கலாம், கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. சயின்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். கேட்டால் இட் இஸ் எவால்விங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ சயின்ஸ் எவால்வ் ஆகலாம். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் வந்து அன்னைக்கு மோசேக்கு ஐஎம் சொன்ன அதே ஆண்டவர் இப்பவும் பார்த்தீங்கன்னா ஐஎம் தேர் அப்படின்றத ஐஎம்ன்ற ஒரு பதத்தில் என்ன செய்கிற ஆண்டவர் இப்பவும் நம்மளோடு கூட நமக்கு நித்திய ஜீவனை தரத்தக்கதாக வல்லவராக என்ன செய்கின்றார், இருக்கின்றார். சரிங்களா? கடைசி ஆக்கினை தீர்ப்பு குறித்து நான் விரும்புகின்றேன். நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, அன்பாக படைத்த நம்மளை ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கை வரலாறுலேருந்து அழகாக அது சொல்லியிருக்காங்க. ஏவாள் பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான தாட்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு. ஒன்று வந்து நம்மளை எவ்வளோ அன்பாக படைத்த ஆண்டவர், அதனால் நம்மளை அழிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க,
ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, அந்த விதத்தில் டெஸ்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவங்க தங்களுடைய சொந்த புலன்களை என்ன செய்கிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. புரியுதுங்களா? சொந்த புலன்களை அங்கே சாத்தான் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க இந்த மாதிரி, இந்த பழத்தை சாப்பிடுங்க, நீங்கள் சாகவே சாக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. மூணாவது முக்கியமான ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, சாத்தானை விசுவாசித்து ஆண்டவரை போல் ஆகலான்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையில் என்ன செய்கிறாங்க. இன்றைக்கும் நாமளும் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கும் 3 விஷயங்கள் நம்ம செய்கிறோம். ஆண்டவர் நம்மளை ரொம்ப அன்பாக படைச்சார், நம்மளை எதுவும் பண்ண மாட்டார், எப்படியாவது நம்மளை காப்பாற்றிடுவார், நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்துறார், எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். ரெண்டாவது, ஆதாம் ஏவாள் எப்படி தன்னுடைய சொந்த புலன்களை நம்பினாங்க, அதே போல் நாம் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை விசுவாசித்து நம்ம இருப்போமே, ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவது, சாத்தான் காமிக்கின்ற வழியில் நம்ம சாத்தான் பொய் போதனைகளை சொன்னாலும் சரி, பொய்களை சொன்னாலும் சரி, அதை முழுமையாக நம்பி சாத்தான் சொல்கிற வழியில் நடந்தோன்னா நிச்சயமாக கடவுள் போல் ஆக மாட்டோம். அதுதான் முன்னாடி ப்ரூவ் ஆச்சு, அப்படி தானே? அதனால தான் ஏவாளும் ஃபஸ்ட்டு விழுந்தாங்க, ரெண்டாவது ஆதாம் என்ன செஞ்சாங்க, இந்த ஒரு காரியத்தில் என்ன செஞ்சாங்க, விழுந்தாங்க. சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். சாத்தான் அவங்க நினச்சதை செஞ்சாங்க. சாத்தானுடைய என்ன தேவனை போல் ஆணுன்னு சொல்லிட்டு, அங்கே சொல்லப்பட்ட ஒரு பொய் என்ன, தேவனை போல் ஆவின்னு சொல்லிட்டு அதை நம்பி விழுந்தாங்க. அதனால் ஒரு நாளும் ஆண்டவருடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகின்ற நித்திய ஜீவனை குறித்து டவுட் உள்ள பிள்ளைகளாக இருக்காதீங்க. நிச்சயமாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்முடைய பாவத்துக்காக மரித்தார், நம்முடைய நித்திய ஜீவனுக்காக மரித்தார்ன்ற விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக, ஆண்டவரை மாத்திரம் முழுமையாக நம்புகின்ற பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்படுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை தந்து நம்மளை வழிநடத்தி நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இதில் நிறைய கேள்விகள் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வேணால் மத்தியானத்துக்கு மேலே டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? தயவுசெய்து இந்த பாடத்துக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பாடம் மிக முக்கியமானது. இன்னும் அதிகமாக படித்து மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதான கிருபையில் ஆண்டவர்கள் கொடுப்பாராக. ஆமென்.